டெக்கரேஷன் கடைக்கு தான் கூட்டிட்டு போறோம். நாங்க டெக்கரேஷன் மட்டும் போர் அடிக்கிற ஒரு பாட்டு பாடு. ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டார்? புத்தர் பில் போட்டிருக்கா கீழே. ஹாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கு நான் எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்டா பிளானட் மோட்டன்ட்டு ஒரு டெக்கரேஷன் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் டெக்கரேஷன் மட்டுமில்லை, உடுப்புகள்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் டெக்கரேஷன்ஸ் அழகான குட்டி குட்டி க்யூட்டான டெக்கரேஷன்கள், பர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்போமா சஜி? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடு சஞ்சய். போர் அடிக்கிற ஒரு பாட்டு பாடு. எஸ்பிபியோட ஒரு பாட்டு பாடு பாப்பா. சஞ்சய் நித்ராவில் சஜின் ஒரு பாட்டு. சஜினுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? என் வாழ்க்கைய தேடி நானும் போனேன், பாடும் பட்டக்காரன், போதையில் தேடும் சுக பாட்ட கரவ கலந்து பாட போற மாம ஓட்டாண்டி அடியலும் சாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி ஆன நான் மோண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் விரியானா விருமாண்டி உதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ். ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டார்? ஏன் என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். மதர் டங்கு அரிசிங்கில்லாதான் யங்கு உதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ்ல மதர் டங்கு அரிசிங்கில்லாதான் யங்கு ஊது சங்கு நான் தான் கிங்கு. சஜின், உன்னோட அவன் நல்லா பாடுறான். மக்களே பாருங்க சஜின் எப்படி நல்லா பாடுறான். அடுத்த சூப்பர் சிங்கர் ரெடி. ஒரு நாயகன் உதயமாகிறான். சரி உள்ள விட்டுச்சு. பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் சாமான்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் கார்டனுக்கு ஏற்ற டெக்கரேட் சாமான்கள்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களோட வீட்டில் கார்டனுக்குள்ள டெக்கரேட் பண்ண போகிறீங்கன்னா இப்படி ஆர்டிஃபிஷியல் குட்டி பூக்காண்டுகள் ஒவ்வொரு டெக்கரேஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 யூரோல இருந்து 6 யூரோ 9 யூரோ 12 யூரோக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலைகள், புத்த சிலையில இருந்து வெவ்வேறு சிலைகள் எல்லாம் நிறைய சிலைகளும் இருந்துச்சு. பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு விதமான சிலைகளும் இருந்துச்சு. பூக்கொண்டு சாடிகள், சின்ன சாடியிலேருந்து பெரிய சாடி வரைக்கும் கார்டனுக்கு ஏற்ற எல்லா வகையான டெக்கரேஷனும் இந்த கடையில் நீங்கள் எடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ரோஜா செடிகள், வேறு விதமான ரோஜா செடிகளும் அங்கே இருந்துச்சு. உண்மையாகவே உங்களோட கார்டனை நீங்கள் அழகுப்படுத்த விரும்பினீங்கள் என்றால் இந்த கடையில் உண்மையாகவே நிறைய சாய்ஸ் இருந்துச்சு. நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கான சாய்ஸ்கள் நிறைய இருந்துச்சு. எல்லாமே வேண்டி இப்போ எங்களுடைய கதவு என்ட்ரன்ஸுக்கு வைக்கலாம் அப்படியான ஒவ்வொருமான டெக்கரேஷன் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்க, இப்போ எங்களுடைய வேலியலுக்கு கட்டி தூங்க வைக்கிறதுக்கான டெக்கரேஷன் தான் போட்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு சிலையுமே ஒவ்வொரு அழகாக இருந்துச்சு. 590 புத்தர் இதை பாருங்க, 649 சதம். எல்லாம் கூடுதலாக வெளி டெக்கரேஷன், வெளியில் இப்போ என்ட்ரன்ஸுக்கு நீங்கள் வீட்டை வந்து நீங்கள் வெளியில் டெக்கரேட் பண்ணுற சாமான் வெளியில் இது டெக்கரேஷனை தாண்டி வேறு என்ன இங்கே கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்குங்க. அதை தாண்டி பாருங்கள், இப்போ கிச்சன் பொருட்களும் எல்லாமே இருந்துச்சு. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கான
கப்புகள், கிளாஸுகள் எல்லாமே கலரில் இப்போ பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு லைட்டு ப்ளூ மாதிரி கோல்ட் கலரில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ பார்த்துட்டு செக்ஷன்லேயே வந்து வாட்டர் பாட்டில், இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில், இப்போ சின்ன பிள்ளைகளுக்கான வாட்டர் பாட்டில், சின்ன பிள்ளைகளுக்கான பிளாஸ்டிக் கப்புகள் எல்லாம் இருந்துச்சு. அதோட லஞ்ச் பாக்ஸ்களும் இருந்துச்சு. பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு லஞ்ச் பாக்ஸ் தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ், கிட்ஸுக்கு ஏற்ற லஞ்ச் பாக்ஸ். இங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிறதுக்கான இதுகள், கப்புகள் எல்லாம் இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸ். இப்படி தொடர்ந்து இதுக்குள்ள கறி வைக்கலாம். அடுத்தது இங்கே இப்படி தொடர்ந்து இதுக்குள்ள சாப்பாடு வைக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் பாருங்க, 4 ரூபா 40 பைசா. லஞ்ச் பாக்ஸ். ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. இது வகை மையோ தான். நீங்கள் பாருங்க, மக்கான மையோ ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. ஸ்கோட் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. இல்லையா என்ன எடுக்க போகிற? அப்படியே அதை தாண்டி வந்தோம்னா இது வீட்டுக்குள்ளே டெக்கரேட் பண்ணக்கூடிய சாமான்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு சாமானுமே வேண்டணும் போல இருந்துச்சு. ஒரு ஈரோவில் இருந்து கிட்டத்தட்ட 200-300 ஈரோக்குள்ள வரைக்கும் சாமான்கள் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாமான்கள் எல்லாமே கொஞ்சம் 14 ஈரோ 19 ஈரோக்கு தான். இதுலேயும் வந்து கூடுதலாக இந்த புத்தர் சிலை வச்ச டெக்கரேட்டுகள், கண்ணாடிகள், அடுத்தது மணிக்கூடுகள் தான் இருந்துச்சு. பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு விதமாக செய்திருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இதை பாருங்க, இதெல்லாம் இந்த போட்டிலுக்குள்ள பூக்கொண்டு வச்சு, ஆர்டிஃபிஷியல் பூக்கொண்டு வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. மூஞ்சியோட ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோல் பெயிண்ட் என்ன கலர் இருக்கோ அதுக்கேட்ட டெக்கரேஷன் எடுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, இப்போ எங்களோட ஹோல் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்டில் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம்னா இந்த டெக்கரேஷன்கள் வேண்டி வைக்க செம்ம அழகாக இருக்குது. இது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மட்டும் இல்லை, கிரேக்கெல்லாம் செம்ம அழகாக இருக்கும். இந்த கடையில் அதானுங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டி. எல்லா கலர்லேயும் நாங்கள் விரும்பின கலரில் எல்லா டெக்கரேஷனும் இங்கே கிடைக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தோன்னா கோல்டு கலரில் இருக்கிற டெக்கரேஷன் தான். அதுக்கு டிஃப்ரெண்டான பறவையில் இருந்து ஒவ்வொரு மிருகங்களும் வந்து எல்லா கலரும் இருக்குது. இப்போ இதில் இந்த கலரில் கோல்ட் கலரில் இந்த மிரம் இருந்துச்சு என்றால், அதே மாதிரி சாடியலும் வந்து அதே கலரில் சாடியல் இருக்குது. அதே மாதிரி தலகணியல் வந்து அதே கலரில் இருக்குது. லேம்ப் அதே கலரில் இருக்குது. இந்த டெக்கரேட் எல்லாம் பாருங்கள், ஓலையில் செய்த டெக்கரேட் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவே வடிவாக இருந்துச்சு. உண்மையாகவே எல்லாம் ஒவ்வொரு விதமான டெக்கரேஷனாக இருந்து யூனிக் டெக்கரேஷனாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தலகணியல் தான். இது அந்த செட்டிக்கேட்ட தலகணியல், கெட்டின் சிலியல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருங்க. அதுவும் எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. எங்களுக்கு என்ன கலரில் தேவையோ அந்த கலர்ஸில் வந்து அங்கே எடுக்கலாம். இது நான் பார்த்தது கோல்டன் ஒயிட் தான், பட் அங்கே எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு. சஜின், இப்படி பொம்மையெல்லாம் வீட்டே இருக்குது. முதல்ல இருக்கிற பொம்மையை விளையாடுங்க. இல்லை இல்லை இல்லை, வீட்டை இது இல்லையோ, இது இங்கே இது எவ்வளவு இது பென் போண்டா எவ்வளவு போட்டிருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் போடல. அப்போ இது சரி. இது இங்கே சாம்பிராணி குச்சி வச்சுட்டு மணக்கு இது இந்த வாசம் வர்றதுக்கு, அப்படியே வாசம் வருது. 14 வீட்டுக்கு ஊது வச்சு வைக்கிற பர்ஃப்யூம் தான் கோவா மார்க்கில் இருந்துச்சு. இது கொஞ்சம் வெளியாக தான் இருந்துச்சு. போத்திலும் ஊதுவத்தியும் சேர்ந்து 13-14 ஈரோக்கு போட்டிருந்தாங்க. தனி போத்தில் ஒன்று வந்தால் 5 ஈரோக்கு போட்டிருந்தாங்க.
கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே. இது பாருங்க அன்னாசி பழம் கோல்டில் எவ்வளோ அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப நாளாக வேண்டணும்னு ஆசை. பட் இது ஒன்று மட்டும் 17 ஈரோ. ஸோ நான் விலை குறையாட்டு மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன். இது பாருங்க குரங்கொண்டு நல்ல பெரிய ஒரு குரங்கு ஸ்டாச்சு தான். 89 ஈரோ போட்டிருந்தாங்க. உண்மையாகவே பெருசாக இருந்துச்சு. இது கூடுதலாக அந்த க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிளாக் அண்ட் ஒயிட்ல டெக்கரேட் பண்ணுற வீட்டுக்கு செம்மையாக இருக்கு. சரி வையுங்க. ஆர்டிஃபிஷியல் பூக்கொண்டாலும் இருந்துச்சு. ஒவ்வொரு கலரில் விதவிதமான கலர்ல எல்லாம் இருந்துச்சு. விதவிதமான பூக்கள் டெக்கரேஷனும் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே வாங்கணும் போல இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் விலையாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மட்டும் சில பூக்கொண்டுகள் 14 ஈரோ போட்டிருந்தாங்க, இல்லாட்டி 9 ஈரோ போட்டிருந்தாங்க. கொஞ்சம் டெக்கரேஷன் கொஞ்சம் விலையாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்களாண்டா வாசுகளும் ஒவ்வொரு விலையில் இருந்துச்சு. 3 யூரோல இருந்து 80 யூரோ, 100 யூரோக்கு எல்லாம் இருந்துச்சு. சின்னலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஒவ்வொன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கிறபடியே அதுகள் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. சின்ன வாசுகளும் இருந்துச்சு, பெரிய வாசுகளும் இருந்துச்சு. ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் ஆடைகள். இந்த பாருங்கள், இந்த போட்டல் ஷேப்பில் இருக்கிற வாசை பார்த்தீங்கன்னா 14 ஈரோ தான். ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸ் வாஸ் தான். ஆனால் 14 ஈரோ போட்டிருந்தாங்க. அது நாங்கள் ஒன்று எடுத்தோம், பார்க்க வடிவாக இருந்துச்சு. பில் போட்டிருக்கா கீழே? இதுக்கேற்ற பூக்கள் எடுக்க போய்க்க பார்த்தீங்கன்னா அது செம்ம விலையாக இருந்துச்சு. இது பாருங்க, அந்த இது மட்டும் 6 ஈரோ போட்டிருந்தாங்க. தனியாக 6 ஈரோ செம்ம விலை தானுங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அதே கலரில் இருக்கிற இதை பார்த்தீங்களென்றால் 9 ஈரோ போட்டிருந்தாங்க. செம்ம விலை தான். இந்த ஒரு தடியில் மட்டும் 9 ஈரோ. பெர்ஃப்யூமும் செம்ம 20 ஈரோக்கு தான். ஆனால் உண்மையாகவே நல்ல வாசமான பெர்ஃப்யூமும் போட்டிருந்தாங்க. அளவில்லை சஜின், அங்கே கொண்டு வைங்க. சஜின், என்னடா இது குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது. இது உங்களோட அளவில்லை. அளவு பார்க்கவே தெரியல, அது பெருசுண்டு. அது அளவு பார்க்க தேவையில்லை, வையுங்க. இது உங்களோட அளவில்லை சஜின், இது உங்களோட அளவில்லை, வையுங்கோ. சஞ்சி இந்த பிளானட் போட்டு கடை இங்கே எனக்கு வந்தோடனே எனக்கு பழைய ஜாமான் தான் வந்துச்சு. இஞ்சி கொஞ்சம் விலை குறைவாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் விலை கூடவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன நினைப்பீங்க. டாடா பாய்.